கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக நாம் அனைவரும் தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனானவர். நாம் எங்கே கூடியிருந்து நாம் தேவனை ஆராதித்தாலும் கர்த்தர் கடந்து வந்து நம்முடைய ஆராதனையை அங்கீகரித்து நம்மை பலப்படுத்தவும், நமக்கு சகாயம் பண்ணவும், நம்மை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்மணி போல தேவன் பாதுகாத்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றின அந்த வார்த்தையின்படி நம்ம எதிரிட்டு வந்த எல்லா தீங்கிலிருந்தும் கர்த்தர் நம்மை காத்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான ஓய்வு நாளை கொடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீ எங்கே கூடியிருந்தாலும் ஒரு நிமிஷம் கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே இதே கதவை நான் திறக்கிறேன், எனக்குள்ள கடந்து வாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள கடந்து வந்து எல்லா இருளையும் நீக்கி எல்லா சாபங்களையும் உடைத்து நன்மையும் கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். வேதம் சொல்லுது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் நம்மை உதிப்பார், அவருடைய மகிமை நம்மையில் காணப்படும். கர்த்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக எல்லாம் நன்றி செலுத்துவோமா? நீங்க எங்க கூடியிருந்தாலும் அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவே நீ பெரியவர், சொல்லுங்க பெரியவர். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் எழுதியிருக்குது. அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஒருவேளை கலக்கத்தோடு பாரத்தோடு சோர்வோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் சோத்திரம் உங்கள் கவலையையும் உங்கள் பாரத்தை கர்த்தர் நீக்கி நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் யோபு அழகாய் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்வார். சோத்தரிக்கிறோம். வேத வசனம் சொல்லுது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அல்லேலூயா உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோத்தரிக்கிறோம். நீங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் நன்றி செலுத்தினா மாத்திரம் போதும். அல்லேலூயா. உங்க கோணலை நேராக்கி உங்க வழியை வாய்க்க பண்ணி உங்களை பலப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. சங்கீதம் 69, 30, 31 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியப்படுத்துவது எப்படி என்பதில் தாவீது கண்ணு கருத்துமாய் இருந்தார். ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். முடிவிலே தேவனுக்கு மிகவும் பிரியமானது என்ன என்பதை அவர் கண்டுகொண்டு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். துதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் மனிதத்திலிருந்து எதிர்பார்ப்பது பொன்னையும் வெள்ளியையும் பலியையும் காணிக்கையும் அல்ல, அவர் துதிப்பதே அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவதே அவர் தேவன் வாஞ்சிக்கிறார், தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அல்லையா நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையோட நுகத்தை அவர் நீக்கி நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு விசையாய் உங்களுடைய எல்லா பாரங்களும் அவர்கிட்ட கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே முழு இதயத்தோடு நான் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே முழு ஆத்மாவோடு நாம துதிக்கிற ஆண்டவரே, முழு மனதோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லும்போது நிச்சயமாய் தேவன் நம்மளை அதிசயங்களை தேவன் காண பண்ணுவார். எல்லாரும் வாய்த்தவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்களா? சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இருளையும் தேவன் வெளிச்சமாக்கும்படி ஆண்டவரே உங்களுடைய வல்லமை அங்கே இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆச்சரியமான காரியம் செய்ததற்காக நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாடலை பாடின பிறகு நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். நீ எல்லா மகிமைக்கும் பாத்திரரே பாடலை பாடுவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காலத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காலத்திற்கும் பாத்திரரே. அசைவாடோ தெய்வமே,
எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எரிகோ மதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றீரே. எரிகோ மதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. கைதட்டி பாடுமாமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீர். எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. இந்த ஓய்வினால தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஆமென். எல்லாருக்கும் அநேக நன்மைகளை தேவன் கொடுத்து இல்லையா, நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுத்து நன்மை கிருபை பெருக செய்யும்படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. இருக்கிற இடங்களில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றி செலுத்துறையா. கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக கர்த்தாவே இந்த சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே குடும்பமாய் உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கர்த்தாவே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய வல்லமையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியிலே ஆண்டவரே பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நல்ல சுகத்தை ஆராதிக்கும் போது நல்ல சுகத்தையும் ஆண்டவரே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஆண்டவரை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், சத்ருவின் கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் முந்தி கட்டி ஜெயத்தெடுக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க, எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி. கர்த்தர் எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதி, வறுமை, ஆண்டவரை சத்ருவின் கிரியைகள் ஒரு குடும்பத்தையும் தொடாதபடி கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முற்றுமாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களின் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை முடிசிறு சூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதத்தில் வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. நாம் அனைவரும் ஒரு பாடலை கைத்தட்டி நாம் பாட இருக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கைத்தட்டி நாம் பாடும் பொழுது
கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா நுகத்தை தேவன் உடைத்து, எல்லா விதமான இருளை தேவன் வெளிச்சமாக்கி, சாபங்களை நீக்கி, நன்மையும் கிருபையும் பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கவலையும் நீங்கள் உள்ள வைக்காம, எல்லா கவலையும் நீங்கள் தேவன் மேல் வைத்து முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் தேவன் ஆராதிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, தெற்கத்து வெள்ளத்தை திருப்புவது போல நம்முடைய சிறையிருப்பை திருப்பி சொத்துறோம். நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுத்து நம்ம தலையை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். மழை போல பிரச்சனை உங்களுக்கு சூழ்ந்திருக்கலாம், சோத்தரிக்கிறோம். அவைகளை சற்று மறந்து நீங்கள் தேவனை துதிக்கும் போது மழை போல பிரச்சனையை பணியை போல மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் கைத்தட்டி ஒரு பாடலை பாடுவோம். இதோ மனுஷன் மத்தியில் தேவாதி தேவன். கைத்தட்டி பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை
வாசம் செய்திட உன்னத சிகரமது வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இருக்கிற இடங்களிலே நாம் சற்று கண்களை மூடி ஆமென் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். ஒருவேளை வாழ்க்கையில அநேக பகுதியில் இன்னும் விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில நீங்கள் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு இல்லையா உங்கள் பாரங்களையும் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் வியாதிகளையும் தேவன் மேல் வைத்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமா இந்த ஆராதனையில ஒரு பெரிய விடுதலை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதேஸ்வரனுடைய நாமத்தை அறிந்தபடினால் நான் உன்னை விடுவித்து உன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொல்றார். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளின் அருமையான வேளையில கர்த்தரோடு உயிர்த்தெழுந்த வல்லம் உங்க மேல் இறங்குகிறது இல்லையா. அவருடைய மகிமையுடைய பிரசனம் உங்க மேல் இறங்குகிறது இல்லையா. கர்த்தருடைய தழும்புள்ள கரம் உங்கள் மேல் அமருகிறது. ஸ்தோத்திரியா. கர்த்தர் எல்லா விதமான முகத்தை தேவன் உடைத்து இந்த ஆராதனை அற்புதமான விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோமா? ஒரு நிமிஷம் கைவாடி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே குமாரனாகிய கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லையா உங்களை அற்புதமாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் கைத்தட்டி ஒரு பாடலை பாடும். மகிமை உமக்கென்று பாடலை பாடும். ஆமென். மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கென்றோ. எல்லாருமே துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை 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 என் அன்பர்
கண்களை வெறுமையாக்கி உம்மை நோக்கி பார்த்து உண்மையாய் ஆராதித்த உங்களுடைய பிள்ளைகள் பேர் உடைய கரத்தை நீர் வைத்து அடியா ஒரு பெரிய அதிசயத்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பார் சொன்னது போல என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றும் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு தரக்கூடிய மெச்சரிக்கிறோம். ஒரு கிருபை சுத்தம் தனைகளை உடையும் உயர்த்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். பாஸ்டர் அந்த வேத பகுதியை நமக்கு வாசித்து கொடுப்பார்கள். நாம் இந்த வேத வாசிப்பை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமான என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காகவும் தேவன் கொடுத்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்காகவும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கடந்து போனாலும் தேவன் நம்மில் வைத்த கிருபையும் சமாதானமும் நம்ம விட்டு விலகாது. இந்த அருமையான ஓய்வு நாளை கொடுத்த ஆண்டவரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாம் என்று சொல்லி நான் ஜெபத்திலே அமர்ந்து நான் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு அற்புதமான வேத வசனத்தை எனக்கு கொடுத்தார். பிரியமான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மகிமைப்படுத்தி உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, வசனம் கேட்கிறது நல்லது, வாசிக்கிறது நல்லது. அவைகள் இருதயமாகிய பலகைகளில் எழுதி அந்த வார்த்தையை அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசமாய் அறிக்கையிடும்போது தேவன் நம்மில் உள்ள நுகத்தை உடைத்து தடைகளை நீக்கி அந்தகார இருளை தேவன் நீக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்வது, தேவன் நம்மில் அன்பு வைத்தபடினால் தேவன் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். நான் வேதாகமத்தை நான் திருப்பின பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். பிரியமான பிள்ளைகளே, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்தார். இந்த வசனத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை நான் உங்களுக்காக அல்லையா நான் விவரித்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போவதும் இல்லை, அது ஒழிந்து போவதும் இல்லை. அன்று யாக்கோபுக்கு தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதிருந்தார். பிரியமான பிள்ளைகளே, இங்கு எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமான பிள்ளைகளே, இந்த அருமையான ஓய்வு நாள் ஆராதனையில் தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் அவர் பேசுகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகம் நமக்கு முழுவதும் சாதகமானதல்ல. நமக்கு விரோதமாக பலவிதமான தீய சக்திகள் கிளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
ஆனாலும் பிரியமான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் நம்மை ஆத்துமாவையும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பேற்பட்ட தீங்கு தீமை நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. சங்கீதம் 46 தாவீது அழகாக எழுதுகிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் அல்லையா, ஒரு விசுவாச அறிக்கை செய்யணும். என்ன விசுவாச அறிக்கை என்றால், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகிறதில்லை, அவர் நம்மை கைவிடுறதில்லை. ஸ்தோத்திரம். அன்று யோசுவா கலங்கின போது ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் மனிதத்தில் இருப்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அன்று யோசுவாவுக்கு இருந்த அதே தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை சந்தித்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் ஆராதிக்கிற இயேசு என் கூடவே இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகள், வேதம் சொல்கிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தோத்திரம். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஏன் இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமை அழிக்கும்படி தான் இந்த பூமியிலே தேவன் வெளிப்பட்டார். இந்த பூமியிலே வெளிப்பட்டது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த தேவன் அல்லையா நமக்குள்ளும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்வது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உன் இதயமாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளையோடு தாய் தேற்றுவது போல கர்த்தர் தேற்றுகிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காத போகும். வீடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் நம்மை தப்புவிக்கவும் நம்மை காக்கவும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தெய்வம் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதவாசனம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் திகில்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். பிரியமான பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். அலையா தாவி சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. பிரியமான பிள்ளைகள், எந்த காரியமும் உங்களை அசைக்கவே அசைக்காது. ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொல்றார், உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று அழகாய் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் கடினமாய் வரும் பொழுது, ஸ்தோத்திரிக்கிறோம், பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை நீங்கள் மறந்து போகவே கூடாது. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த தேவன் நமக்கு சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பரிசுத்தவானாக வாழ்ந்தாலும், நாம் நீதிமானாக வாழ்ந்தாலும், நல்லவர்களாக வாழ்ந்தாலும், நமக்கு விரோதமாகவும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஒரு கூட்டம் எழும்பத்தான் செய்யும். ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் அல்லையா ஸ்தோத்திரம் உருவாக்குகிற ஆயுதத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக செய்து விடுவார். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆயுதத்தை முறித்து போடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்வது, என் நாமத்தை நீ அறிந்தபடி நான் உன்னை விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைங்க கலங்கக்கூடாது, தேவ பிள்ளைங்க பயப்படக்கூடாது. காரணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் வாழ்கிற தேவன் அவர் பெரியவர். ஸ்தோத்திரம். நீதிமான். நம்மெல்லாம் நீதிமான் சிங்கத்தை போல அவன் தைரியமாய் இருப்பான். பிரியமான வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாய்
கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சோத்தரிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் நேரம் கிடைக்கும் போது 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்துக்கு அந்த வேத பகுதி ஒரு ஆசீர்வாதமாக அமையும். பிரியமான பிள்ளைகளை, யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருந்த யோசபாத்துக்கு விரோதமாக பல தேசத்து ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ண வந்தார்கள். ஸ்தோத்திரம். இல்லையா? ஆனாலும் பாருங்க, யோசபாத் கலங்கலை, யோசபாத் பயப்படலை. ஸ்தோத்திரம். யோசபாத் கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால, ஸ்தோத்திரம் இல்லையா, தேவன் அவனோடு இருந்ததுனால, ஸ்தோத்திரம், அவன் சத்துருக்களை தேவன் சிதறடித்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினார். ஸ்தோத்திரம். ஆகையால் அவர்கள் மாறி மாறி வெட்டி மடிந்து போனார்கள். ஸ்தோத்திரம் இல்லையா? பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது, நீங்கள் அவரை சார்ந்திருக்கும் போது, நீங்கள் அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்திருக்கும் போது, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை விதமான சத்துருவின் கூட்டம் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் இல்லையா, அதை சிதறடிக்கவும் அதை நிர்மூலமாக்கவும் இல்லையா, ஒன்றுமில்லாமல் அதை மாற்றவும் இல்லையா செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் டெய்லி ஒரு வார்த்தை சொல்லி, நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லும்போது இந்த தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்து இல்லையா நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். பிரியமான பிள்ளைகளே, உபாகமம் 28:7 நீங்கள் வேதத்தை திறந்து வீட்டில் வாசிங்க. நான் இப்போது உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய தொழிலுக்கு விரோதமாக, உங்களுடைய வேலைக்கு விரோதமாக எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாலும் இல்லையா, யார் எப்படி கிரியை செய்தாலும், ஸ்தோத்திரம் இல்லையா, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு வழியாய் வருகிறவர்கள் இல்லையா அவர்கள் 7 வழியாய் சிதறி ஓடி போவார்கள். ஸ்தோத்திரம் இல்லையா. காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் இல்லையா, உங்களுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். வேதம் சொல்வது, நீங்கள் சிரமப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியான மகிழ்ச்சி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமில்லை, கர்த்தர் உங்களுக்கு நித்திய மெய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. பிரியமான பிள்ளைகளே, வேதத்தில் தானியேல் என்ற அல்லையா புத்தகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அல்லையா தானியேல் என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பி அவனை சிங்கக்கிபியில் போட வைத்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, சிங்கம் அவனை சேதப்படுத்தி அழித்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் சிங்கம் அவனை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஸ்தோத்திரம் இல்லையா. பிரியமான பிள்ளைகளே, தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் அது வாய்க்கல. ஸ்தோத்திரம். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் எல்லாம் முறிந்து போனது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், ஸ்தோத்திரம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெற்கத்து வெள்ளத்தை திருப்புவது போல உங்கள் சிறியிருப்பை திருப்பி அல்லையா உங்கள் தலையை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போனதற்கு காரணங்கள் என்ன என்பதை சற்று தியானித்து பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். உங்களுக்கு நேரமும் சமயம் கிடைக்கும் போது அந்த புத்தகத்தை நீங்கள் திரும்பி திரும்பி வாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான பிள்ளைகள், முதலாவது நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம், தானியேலின் பரிசுத்தமான வாழ்வு. ஸ்தோத்திரம்.
தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். முதல் பாயிண்ட் ஸ்தோத்திரிக்கிறோம், தானியேலின் பரிசுத்தமான ஒரு வாழ்வு. ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகள், நீங்களும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழும்போது, தீமையை விட்டு விலகி கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழும்போது, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, எத்தனை விதமான ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமலே போகும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், பொல்லாங்காய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவனை நோக்கி அவரை சார்ந்து ஜீவிப்பது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ பாருங்க, இந்த தானியேல் 1:8 நான் வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் என் இருதயத்தை மிகவும் தொட்டது. ஸ்தோத்திரம். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க பிரியமான பிள்ளைகளே, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேலுக்கு பாபிலோன் ராஜா தான் சாப்பிடுகிற உணவையும் அவர் குடிக்கிற பானத்தையும் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு மனிதனாக இருந்தால் ராஜா சாப்பிடுகிற உணவு கிடைப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் இல்லையா? மிகவும் சந்தோஷம் அடைஞ்சிருப்போம். இப்படிப்பட்ட வாய்ப்பு எல்லாருக்கும் எளிதில் கிடைக்காது. ஸ்தோத்திரம் இல்லையா? ஆனால் தானியேல் ஆவிக்குரிய மனிதனாக இருந்தபடியினால் அந்த உணவுக்காக மகிழ்ச்சி அடையாமல் அந்த உணவு தனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஆனால் தான் தேவன் சிறுமப்பட்ட இடத்துல, ஸ்தோத்திரம், தலை கொண்ட இடத்துல அவன் தேவனை சார்ந்திருந்தபடினால், அவன் பரிசுத்தமாய் அவன் வாழ்ந்தபடினால், எந்த தேசத்தில் அவன் சிறுமப்பட்டானோ அதே தேசத்துல தேவன் அவனை உயர்த்தினான். ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜாவின் உணவு தீட்டுள்ளதாய் இருக்கிறபடினால், ஸ்தோத்திரம், அந்த உணவு புசித்தால் பரிசுத்த வாழ்வு கெட்டு போய்விடும் என்று எண்ணி தானியேல் ராஜாவின் சாப்பாட்டை வெறுத்தான். அங்க வசனம் போட்டிருக்கு பாருங்க, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்ப எத்தனை சதி தானியேலுக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. ஸ்தோத்திரம். அவனை காக்கும்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் சிறுமையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி அவன் தலையை தேவன் உயர்த்தினார். பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்தமான வாழ்வை விரும்பின தானியேலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமலே போனது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அசுத்தமான வாழ்க்கையை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழும் பொழுது, பரிசுத்தமாக நீங்கள் ஜீவிக்கும் போது நிச்சயமா நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம். முதலாவது தானியேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு காரணம், ஸ்தோத்திரிக்கிறோம், தானியேலின் பரிசுத்தமான வாழ்வு. உங்கள் நேரம் கிடைக்கும் போது தானியேல் 1:8 நீங்கள் நல்லா வாசித்து மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான பிள்ளைகள், இரண்டாவது ஸ்தோத்திரிக்கிறோம், தானியேல் தன் வேலையில் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஸ்தோத்திரம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த வசனத்தை தான் நீங்கள் நிதானமாக நீங்கள் வாசிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய விடுதலையும் வரும். ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற தீய சக்தி தானாகவே பட்டு போகும். பாருங்க, தானியேலை ஸ்தோத்திரம் தன்னுடைய வேலையில் ஸ்தோத்திரம் குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஸ்தோத்திரம்.
எப்படியாவது அவனை குற்றப்படுத்தணும், எப்படியாவது ஒரு தீய பழி அவன் மேலே வச்சு அவன் ஒன்றெல்லாம் ஆக்கணும்னு ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதமாக கூடிச்சு. ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, அவன் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் அசைக்க முடியல. காரணம் தெரியுமா? தானியேல் தன்னுடைய வேலையில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் கூட எங்கெல்லாம் வேலை செய்றீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் பணியாற்றீங்களோ, ஸ்தோத்திரம் இல்லையா, நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், எத்தனை தீங்கு எத்தனை தீமை உங்களை சந்திக்க அது கடந்து வந்தாலும் ஸ்தோத்திரம், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. காரணம் ஸ்தோத்திரம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் மிகவும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஸ்தோத்திரம் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நீ உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நிச்சயமாய் நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். நீதிமொழிகள் ஒரு வார்த்தை இருக்கு, தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன், தன்னுடைய வேலையில் உண்மையாய் இருக்கிறவன் அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இரண்டாவது, தானியேலுக்கு எந்த தீய சக்தியும் அவன் அணுக முடியல. காரணம் தெரியுமா? தானியேல் தன் வேலையில் உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கூட உங்கள் வேலைகளில் நீங்கள் உண்மையாக இருக்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது இப்போது இருக்கிறதை காட்டில் 1000 மடங்கு தேவன் உங்களை பெருகச் செய்யவும், உங்களை பழுகச் செய்யவும், உங்கள் சந்ததியை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகள், மூன்றாவது பாருங்க ஸ்தோத்திரம், தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஸ்தோத்திரம் இல்லையா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் ஜெபித்ததுனால பாருங்க, தானியேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அல்லையா கிரியை செய்தவர்கள். ஸ்தோத்திரம் அல்லையா? பாருங்க, அவங்க தானியேலுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியல. ஸ்தோத்திரம் இல்லையா? பாருங்க, தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை அவர்கள் கண்டார்கள். ஸ்தோத்திரம் இல்லையா? பாருங்க, தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நெருக்கம் அவன் வாழ்க்கையில் வந்த போதும் அல்லையா, அவன் அந்த 3 வேளை அவன் தவறாம அவன் ஜெபித்ததுனால ஸ்தோத்திரம், அவன் தேவனை நோக்கி பார்த்ததுனால ஸ்தோத்திரம், பாருங்க, இந்த ஜெபம் அவனை எல்லா தீமைக்கும் அவனை விலக்கி பாதுகாத்து ஸ்தோத்திரம், இந்த ஜெபம் அவனை உயர்த்தினது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்களும் தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தானியேலை போல் நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது, தானியேலை போல நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது எத்தனை சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் கூடினாலும் அல்லையா, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒரு வழியாய் வருகிற சத்துருவை 7 வழியாய் சிதறடிக்க போக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நாம் அனைவரும் அறிந்த வசனம்தான். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ போராட்டங்களை அவர் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள காரணம் தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர் இருட்டோடே அவர் கடந்து சென்று அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் அந்த சாட்சியை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிப்பதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே அவர் ஜெபித்தார், இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தோடு ஜெபித்ததாக நம்ம மேற்கண்ட வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அல்லேலூயா நாமும் அதிகாலையிலும் அல்லேலூயா இரவு முழுவதும் ஸ்தோத்திரிக்கிறோம் உபவாசம் எடுத்து நாம் ஜெபம் பண்ணும்போது எத்தனை விதமான சத்துரு நாம் விரோதமாக எழுப்பினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அவைகளை சிதறடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்தால் ஆகிறது ஒன்றுமே இல்லை. இங்க பாருங்க, தானியேல் 3 வேளை அவன் ஜெபித்ததுனால ஸ்தோத்திரம் அவன் நெருக்கங்கள், அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய பாடுகள் எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா மாறிடுச்சு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. தானியேலை தேவன் மிகவும் உயர்த்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு என் பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவும் தானியேலை போல் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்பி, தன்னுடைய அபிஷேகத்தை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி ஸ்தோத்திரம் அதை உதைத்து அல்லையா உங்களை செமையான பாதையில் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அபிஷேகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லையா அந்நிய பாஷையுடைய வரங்களை நீங்கள் ஆண்டு விட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரியா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வருது அவன் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் தான். ஸ்தோத்திரிகள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சத்துருக்களுடைய முதுகெலும்பை தேவன் உடைத்து உங்கள் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அது எந்த சூரியமாக இருந்தாலும் எந்த செய்வனையாக இருந்தாலும் சொல்லியா மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரிக்கிறோம். 4வது பாருங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். தானியேல் யோசனை செய்து புத்தியாய் பேசுகிறவன். ஸ்தோத்திரிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியகோடா தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. அங்க போட்டிருக்கு பாருங்க, தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம கூட என்ன தெரியுமா, தானியேலை போல சொல்லியா யோசனையும் புத்தியுமா பேசணும். சில பேர் யோசித்து பேசுறதில்ல, புத்தியா நம்ம பேசுறதில்ல. அதனால எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறத நம்ம உணர்றோம். சோத்திரம். பாருங்க, தானியேல் யோசனை செய்து புத்தியாய் பேசினான் என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் அவனுக்கு விரோதமாக எழும்ப எல்லா சத்துருவையும் தேவன் சிதறடித்து இல்லையா அவன் தலையை உயர்த்தினார். வேதம் சொல்லுது தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இல்லையா பிரியமான பிள்ளை, உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்க வேண்டுமானால் நீங்க கூட என்ன திரும்ப செய்யணும், யோசித்து பேச வேண்டும், புத்தியாய் நீங்கள் பேச வேண்டும். சோத்திரம். அப்பொழுது உங்களுடைய தலையை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் அநேகர் யோசிக்காமல் அல்லையா தாறுமாறாய் பேசி விடுகிறார்கள். சோத்திரம். அல்லையா பாருங்க, யோசிக்காமல் பேசுகிற பேச்சுகள் அநேக தீமையான பின்விளைவுகளை கொண்டு வருகிறது. சோத்திரிக்கிறோம். அநேக சம்பவங்களை பார்க்க முடியும், நேரம் இல்லை. சோத்திரம். இல்லையா பாருங்க, ஒரு மனிதன் நாவினால் பேசுகிற வார்த்தை தான் அவனுக்கு ஜீவனையும் மரணத்தையும் நிர்ணயிக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய நாவை மட்டும் அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் ஸ்தோத்திரிக்கிறோம் பாருங்க, அந்த மனிதன் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை சாதித்து விடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்க நாவை நீங்க கர்த்தருக்கு அபிஷேகிச்சு அல்லையா ஒவ்வொரு நாளும் உங்க நாவிலிருந்து நன்மையான வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள் சொல்லியா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையிலிருந்து உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஸ்தோத்திரம் அல்லையா நிச்சயமா சொல்றேன், சத்துருக்களை சிதறடித்து சத்துரு மேல் ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்கள் உயர்த்த கர்த்தர் வந்தவராக இருக்கிறார். இந்த அற்புதமான ஓய்வு நாள் ஆராதனை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எப்படி தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசினானோ நீங்க கூட உங்க வேத ஸ்தலத்துல குடும்பத்துல எல்லா சூழ்நிலையும் நீங்க யோசனையும் புத்தியுமாய் நீங்க பேசும்போது கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். சுத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் அவிசுவாசமான வார்த்தை அதிகமாக பேசக்கூடாது,
நான் விசுவாசமான வார்த்தை பேச எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் தேவன்கிட்ட கிருபையை கேட்கும்போது நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனால் மாத்திரம்தான் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை என் பிரியமான பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5வது நீங்கள் அற்புதமாக நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்தவுடன் அதற்காக தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கிறவனாக இருந்தான் தானியேல். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் 2:19 நான் வாசிக்கிறேன். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க என்ன அழகான்னு பாருங்க, ஸ்தோத்திரம். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தாலும், ஸ்தோத்திரம் இல்லையா, அந்த மகிமையை அவன் எடுத்துக்காம, ஸ்தோத்திரம், அந்த அற்புதத்தை தன் வாழ்க்கையில செய்த தேவனை நோக்கி அவன் துதித்து அவன் ஆராதித்து அவன் ஸ்தோத்திரிக்கிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேசார் கண்ட சொப்பனத்தின் அர்த்தம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது, ஸ்தோத்திரிக்கிறோம், அதை வெளிப்படுத்தின தேவனை அவன் துதித்து ஸ்தோத்திரிக்கிறான். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க, ஸ்தோத்திரலையா. கர்த்தர் வெளிப்படுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துறான். தனக்கு வெளிப்படுத்த அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த கொடுத்த தேவனுக்கு அவன் மகிமை செலுத்துகிறான். ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர், ஸ்தோத்திரம், பாருங்க, எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அதற்காக நாம் தேவனை மனதார துதித்து நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் இல்லாமல் நம்ம ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா நன்மைக்கும் அவர் தான் ஊற்றுக்காரனர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை செஞ்சாலும் நீ என்ன திரும்ப செய்யணும், அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் கனப்படுத்தும் போது அவர் இன்னும் உங்கள் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் தேவனை அவன் துதிக்கிறவனாய் இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு துதித்து நாம் அவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம் இல்லையா, நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அல்லையா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் தானியேல் புத்தகத்தை திரும்ப திரும்ப எடுத்து வாசிங்க. எனக்கு ரொம்ப அதிகமாய் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் நான் உங்களுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தவும் உங்களை உயர்த்தவும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். மனிதன் முகத்தை தான் பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளை, 6வது பாருங்க, தானியேல் தேவன் பேரில் அதிகமான விசுவாசம் வைத்திருந்தான். ஸ்தோத்திரிக்கிறது. அநேக தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தில் அவன் பலன் உள்ளவனாக இருந்தான். ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே தானியேல் பாருங்க, அழகா, தானியேல் தேவன் பேரில் அதிகமான விசுவாசம் வைத்திருந்தான். ஸ்தோத்திரம். நீங்க கூட அவர் ஆராதிக்கிறீங்க. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், மனிதனால் கூட அது தேவனால் கூடும். அல்லையா. அதிகமான நம்பிக்கையும் அதிகமான விசுவாசத்தை நீங்க தேவன் மேல் வைக்கும் போது எப்பேற்பட்ட சத்துருவையும் முறித்து போட தேவன் நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேல் 6:23 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் தன் தேவன் பேரில் அவன் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். அவன் தேவன் மேல பயங்கரமான விசுவாசம் அவன் வைத்திருந்ததுனால அவன் வாழ்க்கையில ஒரு சின்ன சேதம் கூட வரல. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கூட ஒரு சின்ன சேதமும் வராம இருக்கணும்னா நீங்க ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசம் வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் நீ விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் குறைந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க அடிக்கடி வாசிங்க. உங்க விசுவாசம் நல்லா வளரணும்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க தானியேலுக்கு ஒரு சேதமும் வரல. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜீவன் உள்ள தேவன் மேல் அதிகமான நம்பிக்கையும் அதிகமான விசுவாசமும் அவன் வைத்திருந்தபடினால் சிங்கமும் சேதப்படுத்த முடியல, பொல்லாத மனுஷனும் சேதப்படுத்த முடியல. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பதாகவும் தேவன் அவன் உயர்த்தினார். சத்துருக்களுக்கு முன்பதாக தானியேலுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவன் தலையை அபிஷேகம் பண்ணி அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிபடியாக தேவ கிருபை பாராட்டினார். பிரியமான பிள்ளைகளே, மேற்கண்ட வசனத்தை பார்க்கும்போது
தேவன் மீது தானியேல் அதிகமான விசுவாசம் வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. சோத்திரம். வேதம் சொல்கிறது மார்க் 5:34 சோத்திரம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாகிறேன் என்றார். சொல்லியா பிரியமான பிள்ளைகளே, சோத்திரம். நீங்க தேவன் மேல் அதிகமான விசுவாசம் வைக்கும் போது எல்லா வேதனையும் நீங்க செய்து நம்மை சுகமாய் வைத்துக் கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது மார்க் 5:34 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பத்திமேயு என்கிறவன் கண் தெரியாத மனிதன் இயேசுவின் மீது அதிகமான விசுவாசம் அவன் வைத்ததுனால சோத்திர அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். சோத்திரம். இல்லையா? பாருங்க, மத்தேயு 15:28 கூட நீங்க வேதத்துல எடுத்து நீங்க வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தார். எவ்வளவு பெரிய பலவீனம், எவ்வளவு பெரிய வேதனை, கஷ்டம், நஷ்டம் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசும்போது மழை போல பிரச்சனைகளை பணியை போல மாறி போக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அரசின் தேவன் நமக்கு செய்வார். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கானானிய ஸ்திரீ இயேசுவின் மீது அதிக விசுவாசம் வைத்தாள். சோத்திரம். பிசாசின் பிடியில் இருந்த மகளுக்கு இயேசுவிடம் இருந்து விடுதலையும் பெற்றுக்கொண்டார். சோத்தரிக்கிறோம். இப்பேற்பட்ட விடுதலையும் நல்ல விசுவாசத்தில் உண்டு. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் நல்ல விடுதலை கொடுத்து உங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து மீது அதிகமான விசுவாசம் வைக்கும் போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இந்த ஓய்வு நாள் ஆராதனை முறை பார்த்து நான் சொல்றேன். சோத்திரம். நிறைய கலக்கங்கள், நிறைய பாரங்கள், நிறைய சோர்வுகள், சில பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியல, சில பலவீனம் மறைஞ்சு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து அதுலேருந்து நம்ம விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் வெளியே வர முடியல. சோத்தரிக்கிறோம். ஆனால் நீங்கள் எதை கொடுத்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் விசுவாசம் அதிகமாக நீங்கள் தேவன் மேல் வைக்கும்போது உங்களை சேதப்படுத்தும் நினைச்ச காரியத்தை இல்லையா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அந்த காரியத்தை எல்லாம் நீக்கி அந்த தீமையெல்லாம் அழித்து உங்களை உயர்த்தவும் பலப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். 7வது, தானியேல் விசேஷித்த ஆவியாகிய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தான். சோத்தரிக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போனது காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். மலவியா பிரியமான பிள்ளைகளை சோத்தரிக்கிறோம். அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை காத்து நடத்த முடியும். மலவியா நீ பெற்ற உன் அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள் அற்புதமாக நடத்தும் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். மலவியா பிரியமான பிள்ளைகள், ஒருவேளை இன்னும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருந்தால் அவர் மாம்சமான யாவர் மேல் தன் ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்வது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இடத்துல அமர்ந்து நல்ல நீங்கள் துதிச்சு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு ரத்தத்தால் உங்கள் பாவங்களை நீங்கள் கழுவி அல்லையா ஏசப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவரே என் மேலே அக்கனியை போடுங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களை சுத்திகரித்து உங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றுவார். சோத்திரம். அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? சோத்திரம் இல்லையா ஒரு விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். இல்லையா ஒரு விசேஷத்தை கிருபையை கொடுத்து இல்லையா உங்கள் இம்மைக்கும் மறுமைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்தி படுத்த ராஜா நினைத்தான். இல்லையா அவன் முழு தேசத்துக்கும் அதிகாரியாக மாற என்ன தெரியுமா காரணம்? தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. இல்லையா அதுதான் பரிசுத்த ஆவி. அல்லையா ஒவ்வொரு நாள் நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் உங்களை விசேஷப்படுத்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மனிதனால் நம்மளை உயர்த்த முடியாது, உறவுகளால் நம்மளை உயர்த்த முடியாது, நம்முடைய படிப்பு அழகு அந்தஸ்து நம்மளை உயர்த்தாது. நம்மளை உயர்த்துகிறது ஆண்டவருடைய அபிஷேகம். அல்லையா ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணணும். தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி ஆண்டவரே எனக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லும்போது அல்லையா மேற்கண்ட வசனத்தை தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சொல்கிறோம்.
ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசேஷித்த ஆவியை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து முடிவு பரியந்தமும் உங்களை ஆச்சரியமாக அற்புதமாய் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த அருமையான ஒரு அற்புதமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் சொத்திருக்கிறோம். நான் சொன்ன அந்த ஒரு 7 குறிப்புகள் நீங்கள் உள்ளத்தில் வைத்து அல்லேலூயா நீங்கள் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் அல்லேலூயா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரசங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, சஞ்சலங்கள் பெருகும் பொழுதெல்லாம் தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகுமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ கடந்து போகிற பாத கடினமாக இருந்தாலும் அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பைபிள் சொல்லி பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன். ஒரு வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான ஓய்வு ஆராதனையில் பல காரியங்களை கொடுத்து கலங்கி போய் சோர்ந்து போய் அல்லேலூயா நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டிருப்பீர்களானால் சோதரியா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி அன்றைக்கு ஆகாரின் துக்கத்தை சந்தோஷமாக தேவன் மாற்றி அல்லேலூயா அவள் சந்ததியை பெருகச் செய்தாரோ, உங்களுடைய துக்கத்தையும் மாற்றி உங்களை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதரியா நீங்கள் உங்கள் தேவன்கிட்ட நீங்கள் தானியலை போல ஒரு பசுத்தமான வாழ்வு நீங்கள் கேட்க வேண்டும். சுத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தானியேல் தன் வேலையில் உண்மை உள்ளவனாக இருந்தான், நீங்கள் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான், நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். சுத்தரிக்கிறோம். தானியேல் யோசனை செய்து புத்தியாய் பேசுவனாக இருந்தான், நீங்களும் ஒரு புத்தியாய் நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயம் செய்யும் போது தேவனுக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்த வேண்டும். அது மாத்திரம் தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். அது மாத்திரம் தானியேலுடைய இந்த விசேஷத்தை ஆவியும் உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளில் ஆண்டவரே சுத்தரிக்கிறோம். உண்மை நோக்கி உண்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் கொடுக்குறப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கே இருந்தாலும் நீங்கள் கூடவே நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. சுத்தரிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் உள்ளதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உமக்கு மறைவானது ஒன்றே இல்லை ஆண்டவரே. சுத்தர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் இறங்கி ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் உங்களுடைய கரத்தை வைத்து எல்லா நுகத்தை நீங்கள் உடைங்கப்பா, எல்லா சாபத்தை நீங்கள் உடைங்கப்பா, எல்லா வியாதிகளை உடைங்கப்பா, எல்லா இருளை வெளிச்சமாக்குங்கப்பா. இயேசுவே உம்மால் ஆகாது ஒன்றும் இல்லைப்பா. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் பாரத்தோடு நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அன்றைக்கு 10 மீன் வாழ்க்கை இறங்குறது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. எப்படி தானியேல் அப்பா ஒரு தீங்கும் தொட முடியலையோ, தானியேல் வாழ்க்கையில் சத்துரு ஒரு சேதத்தை கொண்டு வர முடியலையோ, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சேதமும் வரக்கூடாது ஆண்டவரே. சொல்லியா தானியேலை பாதுகாத்த தேவன், தானியேலை காத்துக்கொண்ட தேவன் இல்லையா, உங்களுடைய பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்களே, இந்த நிமிஷம் பா எல்லாம் செய்வன கட்டு மாந்திரிக சக்தி பலவீன ஆவி ஆண்டவரே, இது அது எதுவாக இருந்தாலும் எரிச்சலின் ஆவி, வன்கண், பொறாமையின் கண் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கருகி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவினுடைய அதிகாரத்தை கொண்டு, திருத்துவத்தையுடைய வல்லமையை கொண்டு அந்த எல்லா சாத்தானுடைய நாங்கள் சுட்டரிக்கிறோம். அப்பா நல்ல பலனை கிருபையும் தாக ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பிறந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தலைகளை உடையும் உயர்த்து பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நடப்பிதாவே, ஆமென். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும்
வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருந்து இறுதி வரைக்கும் அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென். God bless you. Peace with you all. Amen.